அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வணக்கங்கள். கல்வி உதவி தொகை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் கிடையாது. அது ஒரு தலைமுறைக்கான முதலீடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது எல்லாருக்கும் எல்லாமுமான வளர்ச்சியை உருவாக்குறதுக்கான ஒரு விருப்பத்தின் வெளிப்பாடு, ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான அத்தியாவசியமான ஆதரவு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் 12th முடிச்சிட்டேன், இப்போ காலேஜ் போறேன். இன்ஜினியரிங் போலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போலாமா, இல்ல பாராமெடிக்கல் போலாமா, இல்ல மெடிக்கல் ஃபீல்ட் போலாமா, நிறைய யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். நிறைய கல்வி உதவி தொகைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தராங்க. சோ அத்தகைய உதவி தொகைகள் என்னென்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு விண்ணப்பம் எங்க போய் போடணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல போடப்படும். இது என்னோட ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்காலர்ஷிப் அகாடமிக் இயர் 25-26. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படிங்கிறது NSP அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து மெரிட் கம் மீன்ஸ் அப்படிங்கிறது மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், சீக்ஸ் இது மாதிரி பீப்புளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப். மூணாவதா டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அதுல இருக்கு. அது இல்லாம சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதுல முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி அவங்க பாக்குறது, அதாவது ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 2.5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. பிளஸ் மெரிட் இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய 50% ஆஃப் மார்க் எடுத்திருக்கும். டெட்லைன் அப்படிங்கிறது இது எப்போ கொடுக்கறாங்கன்னா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 2025 குள்ள வரும். இதோட டெட்லைன் இது ஓபன் ஆகிறது அக்டோபர் டு டிசம்பர் 2025ல இது முடியும். நீங்க நம்ம சேனலையே ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுக்கான எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனாலதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொன்னோம். இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது, ரெஜிஸ்டர் ஆன் த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். சோ NSP ல போய் நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன், நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றோம். கம்ப்ளீட் த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் which may include face authentication via the OTR mobile application அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபேஸ் authentication பண்ற மாதிரி இருக்கும். நீங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த ஒரு OTR நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து fill out the application form, upload necessary documents like Aadhaar card, bank passbook, academic records, income certificate, caste certificate, submit before the deadline. சோ அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நாம அப்பப்போ NSP யோட போர்ட்டலை ஓபன் பண்ணி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காலேஜ் லெவல்ல அப்ரூவல் பண்ணுவாங்க, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அப்ரூவல் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல அப்ரூவல் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கு யூஸ் ஆகும் முக்கியமா அப்படின்னா SC, ST, DNT ஸ்டூடெண்ட்ஸ் வித் அட்மிஷன் அப்ராட். ஒரு SC ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ST ஸ்டூடெண்டா இருக்கணும், நான் ஃபாரின்ல போய் படிக்கிறேன், எனக்கு அப்ராட்ல போய் நான் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான கம்ப்ளீட் ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு கிடைக்குது. சோ ஃபண்டிங் அப்படிங்கிறது அப் டு 30 lakhs ஃபார் டியூஷன் அண்ட் லிவிங் காஸ்ட், 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதுல 125 ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுல 115 ஸ்காலர்ஷிப் வெறும் SC கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இருக்கு, மறந்துடாதீங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா applicants must have secured admission to aggregated foreign universities, preferably in the QS top 20 universities, Oxford University, Harvard University அப்படின்னு top 500 universities all around the world இருக்கு. இந்த 500 யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து அட்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது ஃபேமிலியோட இன்கம் less than 8 lakhs per annum இருக்கணும். ஏஜ் அப்படிங்கிறது 35க்கு கீழே இருக்கணும். மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 60% இன் தேர் அண்டர் கிராஜுவேட். யூஜி இங்கேயே முடிச்சிட்டேன், பிஜி தான் நான் போய் ஃபாரின்ல படிக்கிறேன் அப்படின்னா நீங்க யூஜில 60% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி PhD அப்ளிகன்ஸா இருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில 60% ஆஃப் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா
நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது. இப்போ என்ன ஃபீல்ட்ல நீங்க படிக்க போறீங்க? ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ஸ்டெம், சோஷியல் சயின்ஸ், பப்ளிக் பாலிசி, லா அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டிகிரியில நீங்க போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபுல் டியூஷன் ஃபீஸ் கொடுத்துறாங்க, அடுத்து லிவிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ஏர் ஃபேர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி விசாவோட ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் இருக்கு, அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த NOSல வருது, நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்ல வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா AICTE அதனுடைய ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது பிரகதி அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு, சக்ஷம் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. பிரகதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 lakh per annum இருந்தது அப்படின்னு சொன்னா இன்கம், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் 8 lakh per annum இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்க. சோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் must be admitted to AICTE approved institutions, 5-year degree or diploma, second year through lateral entry. Family income should not exceed 8 lakh per annum. For Pragati, maximum of 2 girl children per family can apply. 2 girls வந்து ஒரு ஃபேமிலில இருந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு. Admission must be through centralized admission process of the state or central government. So admission நீங்க வந்து எப்படி சேர போறீங்க? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இந்த TNEA மூலமா சேருவீங்க, அப்போ நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது financial assistance of 50,000 per annum for the entire duration of the course. Maximum 4 years for degree, 3 years for diploma. So 50,000 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துறாங்க நீங்க கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும். இதனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன? அப்ளை த்ரூ நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் NSP மூலமா தான் இதையும் அப்ளை பண்ணணும். Fill out the application form and upload all the required documents like 10th 12th ஓட மார்க் ஷீட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர், ஆனுவல் இன்கம் ஓட சர்டிபிகேட், பேங்க் பாஸ்புக், கேஷ் சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள், அட்மிஷன் லெட்டர், டியூஷன் ஃபீஸ் ரிசிப்ட், பேங்க் மேண்டேட் ஃபார்ம், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப். இதோட டெட்லைன் அப்படிங்கிறது typically announced in the second half of the year. Candidates should check the AICTE website for updates. Last academic year, அதாவது 24-25ல எப்ப லாஸ்ட் டேட் கொடுத்திருந்தாங்கன்னா October 31st லாஸ்ட் டேட்டா கொடுத்திருந்தாங்க. மோஸ்ட் லைக்லி இந்த வருஷமும் அதே டேட் வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்க்கு வரலாம். இந்த ஸ்காலர்ஷிப் விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது, இது ஒரு முதலீடு, உங்களுடைய எதிர்காலத்துக்கான முதலீடு. அதனால மறந்து விட்டுடாதீங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருந்துடாதீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது TN ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், அதாவது TNSSP அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு UMIS ID அப்படின்னு ஒன்னு இருக்கு, இது வந்து காலேஜ்ல கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கு July 31st ஞாபகம் வச்சுக்கோங்க, July 31st 2025 ஓட முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு SC, SCC scheduled caste converts to Christianity, ST, MBC, BC, DNC and other eligible categories. இது இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதனால மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் process அப்படிங்கிறது obtain a valid UMS ID from your institution, register and apply online through TNSSP portal ssp.tn.gov.in. again நான் சொல்றேன், இந்த லிங்கையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னன்றதை பாத்துருங்க. அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணல ரெண்டாவது, ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை போய் முதல்ல பாருங்க. Submit necessary documents such as income certificates, community certificates and academic records. Deadline அப்படிங்கிறது, so SC/ST students applications are typically open from February. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓபன்ல தான் இருக்கு. சோ டெட்லைன் அப்படிங்கிறது ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஓபன்ல தான் இருக்கு. நீங்க போய் அப்ளிகேஷன் போடுங்க. July 31st ஓட இந்த அப்ளிகேஷனோட டேட்ங்கிறது முடியுது, மறந்துடாதீங்க. அடுத்து நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு நாம் பாக்குறோம். இதுக்கும் அந்த UMIS ID அப்படிங்கிறது தேவைப்படுது, காலேஜ்ல இருந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இதுல ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10 லட்சம் பேர் வந்து ட்ரைனிங் ஆகுறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்ப்போம்.
must be a permanent resident of Tamil. நீங்க தமிழ்நாடு குடிமகனா இருக்கணும். ரெண்டாவது must be studying in Tamil Nadu in streams like engineering, arts and science, polytechnic, ITA, pharmacy and medical sciences. So இதெல்லாம் நீங்க படிக்கிறவங்களா இருக்கணும். மூணாவது ஏஜ் 18 ல இருந்து 35 வயசா இருக்கணும். இந்த நாலாவதா பார்க்கும்போது ஒரு சில ட்ரைனிங்க்கு மட்டும் பினான்சியல் அசிஸ்டன்ஸும் கவர்மெண்டே கொடுக்கறாங்க. மாதம் 7500 ரூபாய் 10 மாசத்துக்கு கொடுக்கறாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 7500 ரூபாய் மாசம் கொடுத்து நீங்க ட்ரைனிங் எடுங்க, நீங்க போய் அந்த ஸ்கில்ல கத்துக்கோங்க, நீங்க அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம நான் முதல்வன் போர்ட்டல் போனோம். அந்த போர்ட்டலுக்கான லிங்க்கும் நாம கொடுக்கிறோம். Provide academic records and other required documents. Selection for civil service aspirants is based on a screening called non-முதல்வன் UPSC Prelims Scholarship Exam. So அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த 7500 ரூபாய் ஸ்காலர்ஷிப்போட அவங்க போய் 10 மாசத்துக்கு அழகா படிக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல? ஃபர்ஸ்ட் பினான்சியல் அசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். எதுல அப்படின்னு சொன்னோம்னா ஐடில, எமர்ஜிங் டெக்னாலஜி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த நான் முதல்வன் ஸ்கீம் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற தனித்தனி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அதையும் என்னங்கறத பார்த்து அதுக்கும் அப்ளை பண்ணுங்க.